Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 528 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஏதோ வித்தியாசமான வினோதமான இடத்த காட்டுறாங்க. அங்க ஜோரோ மட்டும் தனியா மாட்டிட்டு இருக்கான். என்னடா இடம் இது? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒண்ணுமே புரியலையே, பாதை எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போவானா. அந்த டைம்ங்கும் போது இந்த நெப்டியூன் ஆர்மி ஆளுங்க எல்லாம் வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்க. யாரு என்னன்னு தெரிஞ்ச ஆயுதத்தை காட்ட வேண்டாமா? நல்ல வேலை அட்டாக் பண்ணாம விசாரிப்பானுங்க. தம்பி, நீ ஸ்டார் ஹெட் பைரட்டை சேர்ந்த பைரட் ஹண்டர் ஜோரோ தானே? உண்மையை சொல்லின உடனே ஆமா, அதுக்கு என்னன்னு சொல்லி கத்தியில கைய வைப்பான். அடுத்த என்ன சம்பவமாச்சுன்னு காட்ட மாட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபி சைடு காட்டுறாங்க. சஞ்சியோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிருக்கு. ஏன்னா பாடியில இருந்து எக்கச்சக்க ரத்தம் லீக் ஆயிருச்சு. அதே நேரம் இந்த ஹேமண்ட் ஆளுங்க எப்படியாச்சும் லூஃபியை புடிச்சிடலான்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்களா. அவனுங்கள தான் ஆல்ரெடி நெப்டியூன் ஆளுங்க வந்து ரவுண்ட் கட்டிட்டானுங்களே. இப்ப அவனை புடிக்க போனா அந்த நெப்டியூன் ஆர்மி கூட சண்டை போடணும். அவனுக்கு கூட எல்லாம் சண்டை போட முடியாது. ஏன்னா அவனுக்கு கவர்மெண்ட் ஆளுங்க. இவனுங்க எல்லாம் கொல்ல கூட்டம். அவனுங்களை போய் தொட்டா அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவானுங்க. அவனு என்ன பண்ணுவானுங்க, நேரா லூஃபியை பிடிக்கிற கண்டி அப்படியே பக்கத்துல வருவானுங்களா. உடனே சாப்பர் இடையில பூந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இல்லீகலா தெரியாம இங்க வந்துட்டோம், எங்களை இப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க, தப்பே இல்ல. ஆனா எங்க ஆளு ஒருத்தன் இப்ப உசுருக்கு போராடிட்டு இருக்கான், அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது, யாராச்சும் டொனேட் பண்ணுங்க. இப்ப மட்டும் அவனுக்கு எதுவுமே பண்ணலன்னா கண்டிப்பா எங்க ஃப்ரெண்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள செத்து போயிருவான். அவனோட பிளட் டைப் SRH நெகட்டிவ். சொல்ல போனா அது ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப். உங்கள யார்கிட்டயாச்சும் இதே பிளட் குரூப் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இன்கேஸ் மெர்மேட் இல்ல ஃபிஷ்மேனோட பிளட் எல்லாம் வேற மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல, ஆனா உங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு பண்ணுங்க, எங்களுக்கு டைம் இல்ல ப்ளீஸ்னு கெஞ்சுவான். கேமி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. உசோப்பு தான் சஞ்சய புடிச்சு வண்டியா திட்டுவான். இந்த அளவுக்கு கேவலமா எவனாச்சும் சாவானா? ஆனா அந்த டைமும் சஞ்சி இழிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கான். சரி, சாப்பர் மட்டும் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம லூஃபியுமே அங்கேயே மண்டி போட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன், யாராச்சும் சஞ்சிக்கு பிளட் கொடுங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சுவான். அப்பதான் கேமி நம்ம ஆளுல கூப்பிட்டு ஒரு மேட்டர் சொல்லுவா. என்னன்னா மெர்மேடு ஃபிஷ்மேனோட பிளட் எல்லாமே சேம் நம்ம ஹியூமன்ஸுக்கு என்னென்ன பிளட் டைப் இருக்குதோ அதே பிளட் தான். சோ இவங்களால டொனேட் பண்ண முடியும். ஆனான்னு சொல்லி ஏதோ சொல்ல வருவா. அந்த டைம் பின்னாடி இருந்து பயங்கரமா சிரிக்கிற சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த ஹேமண்டும் அவனோட ஆளுகளும். என்ன இந்த மனுஷங்க எல்லாம் முட்டாள்தனமா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் சும்மா வர்றதே தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அவங்கள பார்த்தோன்னே லூஃபிக்கு செம்ம காண்டாவும். டேய், நீங்க எல்லாம் சி மான்ஸ்டர்ஸ் தான்டா, இங்க என்னடா பண்றீங்கன்னு கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பிரின்சஸ் 3 பேருமே இறங்கி வந்துருவானுங்க. அந்த ஹேமண்ட் நம்மளுல ரொம்ப கேவலமா பேசுவான். அதாவது இந்த அளவுக்கு ஒரு லோவான கிரியேச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த ஐலாண்ட்ல எவனுமே பிளட் கொடுக்க மாட்டான்னு. அப்படி யாராச்சும் தப்பி தவறி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க ஹியூமன் ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அதுவும் டாக் நைட் பனிஷ்மெண்டாமா. அப்படி சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ரத்தம் கம்ப்ளீட்டா பாடியை விட்டு போகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாம அவன் அங்கேயே சாக போறான். யாராலையுமே அவனை காப்பாற்ற முடியாது. எங்களோட பழைய கிங்டம்ல ஒரு லா ஒன்னு இருக்கு தம்பி, ஹியூமன்ஸுக்கு பிளட் டொனேட் பண்றதை நாங்க தடை செஞ்சு வச்சிருக்கோம். அதனால கண்டிப்பா நாங்க யாருமே தரமாட்டோம். இதுல காமெடி என்னன்னா இந்த ரூல்ஸ போட்டதே மனுஷங்க தான். ஏன்னா வரலாற்றுல இந்த ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே மான்ஸ்டர்னு சொல்லி எல்லாம் பயந்தாங்க. சோ அதனாலேயே அவங்களோட பிளட் இவங்களோட மிக்ஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்டாங்க. அந்த ஒரு கொடூரமான ரூலால தான் ஃபிஷ்மேன் ஐலாண்டோட ஹீரோ ஃபிஷர் டைகர் செத்து போனாரு. இதை கேட்டுட்டு லூஃபி செம்மையா ஷாக் ஆயிருவான். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அடிமையா இருந்தவங்க எல்லாத்தையுமே அவரோட லைஃப் ரிஸ்க் எடுத்து அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி இருப்பாரு. ஆனா அப்படி நடந்த ஒரு பெரிய போர்ல அவரோட உயிர் போயிருச்சு. இன்கேஸ் ஹியூமன்ஸ் மட்டும் பிளட் கொடுத்து அவரை காப்பாத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு உயிரோட இருந்திருப்பாரு. அப்படி ஒரு இதயம் இல்லாத மனுஷங்களால தாண்டா அவர் செத்தாரு அப்படி இப்படின்னு ஹேமண்ட் பயங்கரமா பேசுவான். இவ்வளவு ஒரு சோகமான கதையை கேட்டதுக்கு அப்புறம் லூஃபிக்கு அப்படியே இருந்த கோவெல்லாம் தணிஞ்சு போயிடும். அட அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம லூஃபியை உசுப்பேத்தி விடுவான். அதாவது நம்மளுக்கு க்ரூ மெம்பர் சஞ்சி இருக்கான்ல, அவன் உயிர் போனா போயிட்டு போகுது, அவனை அப்படியே விட்டுட்டு பேசாம ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என் கூட ஒழுங்கா வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இவங்களோட நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட கேப்டன் கோடி ஜோன்ஸ் வந்து நம்ம லூஃபியை பாக்குறக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காராமா. வந்தா கூட்டிட்டு போவோம், இல்லன்னா அடிச்சு தூக்கி போட்டு தூக்கிட்டு போவாண்டாமா. உசோப்பு, டே விலங்கா வெட்டிகளா, எங்களுக்கு இந்த லா பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எதுக்கு தேவையில்லாம அந்த விஷயத்தெல்லாம் போட்டு எழுத்துட்டு இருக்கீங்க? யாருக்கிட்டயாச்சும் SRH நெகட்டிவ் ரத்தம் இருந்துச்சுன்னா கொடுங்க, ஒரு உயிரை காப்பாத்திடலாம், நாங்க வேணா அதுக்காக என்ன வேணாலும் பண்றோம், இப்போதைக்கு எப்படியாச்சும் அவன் உயிரை மட்டும் காப்பாத்துங்கன்னு கெஞ்சி நெஞ்சுவான். அந்த டைம் கேமி எங்கேயோ வேகமா நீந்தி போவான். அதே நேரம் அந்த ஹேமண்ட் என்ன பண்ணுவான், ஒழுங்கா எங்க கிட்ட வந்து சரண்டர் ஆயிருங்க, இல்லாட்டி சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி கண்ணு நீட்டிடுவான். சரி, ஆடு தானா வந்து மாட்டுது, இனி லூஃபி விடுவானா? சட்டுன்னு செகண்ட் இயர் எடுத்து பட்டுன்னு சைல போவானா? வேற வழி இல்ல, நீயா வரமாட்ட, இனி புடிச்சு இழுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி அவன் மேல நெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். டேய், நான் தான் உங்க டீம்ல சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு தேவையில்லாம உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 3 பேர்த்துக்கும் சும்மா டம்மு 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 டம்முன்னு 3 பஞ்சு அப்படியே அடிச்சு புரண்டு தெரிச்சிருவானுங்க. அந்த டைமுக்கு போது லூஃபிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் அவனுக்கு கவ வரும். அப்படியே கேஷுவலா அனுப்பானா. ஐயோ லூஃபி தப்பிச்சிடறான், உனக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர்னு கத்து நத்துவாங்க. பழைய லூஃபினா அது
பிரச்சனை. ஆனா இப்ப இருக்க நம்ம லூஃபியே வேற. அவன் ஜஸ்ட் கை நீட்டி அவனோட ஹாக்கி பவரை தான் யூஸ் பண்ணுவான். அடுத்த செகண்டே அப்படியே பூனை குட்டி மாதிரி அவன் முன்னாடி உட்கார்ந்துரும். இத பார்த்து அந்த பிரின்சஸ் எல்லாருமே ஆடி போயிருவானுங்க. அதை விட நம்மளுக்கு அசந்து போயிருவானுங்க. என்னடா இது சண்டையா போடாம ஒரே இதுல அமைக்கிட்டானேன்னு சுத்தி இருக்க அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. லூஃபி வேற லெவல்ல சண்டை போடுறான்னு. அந்த டைம் லூஃபின்னு மேல இருந்து ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா நம்ம கேமி. அவன் அந்த பிரின்சஸ் வந்தாங்களே யூகு, அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு வா நம்ம டவுனுக்கு போலாம், அங்க இருக்கிற ஹார்பர்ல ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா அங்க பிளட் கிடைக்கும், சீக்கிரமா வான்னு சொன்னவன அவன் என்ன பண்ணிடுவான், அலேக்கா நம்மள தூக்கிட்டு சல்லுன்னு மேல போயிருவான். இது ஆக்சுவலா யாருமே எதிர்பார்க்கல. அந்த கப்பல் பிரின்சஸோட தான். ஆனா கேமி அந்த யூகு கிட்ட எப்படியோ பேசி டவுனுக்கு கூட்டு போக வச்சிட்டான். எல்லாம் கத்திட்டு கிடப்பானுங்க, யூகு போகாதன்னு. கேமி நீ மன்னிச்சிருங்க, நாங்க சஞ்சியை காப்பாத்தின அடுத்த செகண்டே திருப்பி கொண்டு வந்துடுறோம், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வேகமா போவாங்க. இங்க இந்த பிரின்சஸ் 3 பேருமே எதுவுமே பண்ண மாட்டானுங்க, கேஷுவலா தான் இருப்பானுங்க. சொல்ல போனா அவனுக்கு எந்த ஒரு காண்டுமே இல்ல. அதே நேரம் இங்க கேமி ஃபீல் பண்ணுவான், என் பிளட் குரூப் மட்டும் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ரத்தம் கொடுத்திருப்பேன், ஆனா இல்ல நீ மன்னிச்சிருங்க பாலா. அவனுக்கு அட விடுமா, நீ இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம், எல்லாம் இந்த கிறுக்கு பயலால வந்த பஞ்சாயத்து, எக்ஸைட்மெண்ட் ஆலாம், ஆனா இப்படியே ஆவாங்க, அறிவு இருக்கான்னு புடிச்சு திட்டிட்டு இருப்பான். அவன் அந்த டைம் பேன்னு இழிச்சிட்டு கிடப்பானா பாரு. சாகர நிலைமையில கூட நாதாரி பைய இழிச்சுக்கிட்டே இருக்கான். சாப்பெல்லாம் போட்டு வண்டையா திட்டுவான். சஞ்சய் இதுக்கு மேல நீ எதை பத்தியும் யோசிக்காத, கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இரு, இன்னும் கொஞ்சம் ரத்தம் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா உன்னோட உயிர் இப்படியே போயிடும், அதனால வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருமா. ஒசோப்பெல்லாம் இந்த லூசு பயலால இப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கேமிக்கு என்ன ஒரு பீதினா, இவங்க டவுனுக்கு போனாலுமே இவனுக்கு ரத்தம் கிடைக்குமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் தான். ஜஸ்ட் ட்ரை மட்டும் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களோட டவுன்ல அந்த அளவுக்கு ஒன்னும் ஹியூமன்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, மாசத்துக்கே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அதுல இந்த மாசம் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்த ஹியூமன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே லைட்டா பீதி ஆகும். ஆக்சுவலா இந்த இடம் ஃபேமஸான இடம். அப்படி இருக்கும்போது ஹியூமன் விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்து சுத்தி பார்த்துட்டு போவாங்கல்ல, ஏன் இல்லன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபேமஸா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப என்னாச்சுன்னு தெரியல. ஆனா யாரோ பவர்ஃபுல்லான ஆளு வாயாஜர்ஸ் எல்லாம் வரவிடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிங்டம்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அது யாரு என்னன்னு தான் தெரியல. ஒரு வேலை அது ரூமரா கூட இருக்கலாம், ஆனா சரியா அவளுக்கு சொல்ல தெரியல. இங்க இந்த 3 பிரின்சஸும் அங்க இருந்த மெர்மைட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி கேள்வியா கேட்டு தள்ளுவானுங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, பைரட்ஸ் வந்திருக்காங்கன்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படி இப்படின்னு. எல்லாருமே மன்னிப்பு கேட்பாங்க, ஏன்னா வந்தவங்க கேமியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தேவையில்லாம நீங்க அரெஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு தான் நாங்க சொல்லலாம்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அந்த பிரின்சஸ் வந்தது அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, என்னன்னா இவங்களுக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியுமாமா. அது மட்டும் இல்லாம இமிகிரேஷன் வரைக்கும் போயிட்டெல்லாம் வரணும்னு அவசியமே இல்ல, அவங்க எல்லாம் டைரக்டாவே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம உள்ள வந்திருக்கலாம், எங்களை பத்தி நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்னு ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு பேசின மாதிரியே பேசுவான். அதனாலதான் லூஃபியை பார்த்து அவன் காண்ட ஆகல, கடுப்பு ஆகல, எந்த ஒரு கோபமும் பண்ணல. அவங்க தேடிட்டு இருந்ததே வேற ரீசனுக்கு பானுங்க. என்னன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா ஜிம்பை இவங்க கிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்து நம்மளால கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான், அதுக்கு தான் வெறி கொண்டு தேடிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா இப்ப அதை டெலிவர் பண்றதுக்குள்ளேயே அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டால. அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. எப்படியாச்சும் சஞ்சியை காப்பாத்தணும்னு சொல்லி கவலையோட நம்ம ஆளுக போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.